வணக்கம் ஐயா. வணக்கம். எப்படி இருக்கீங்க? நலமா இருக்கேன். ரொம்ப நாளைக்கு அப்புறம் கிட்டத்தட்ட ஒரு 1.5 வருஷம் கழிச்சு நம்ம மீண்டும் சந்திக்கிறோம்னு நினைக்கிறேன். நாங்கள் சமீபத்தில் பழனி மலைக்கு போயிருந்தோம் ஐயா. அங்கேயே கிட்டத்தட்ட ஒரு 3 நாட்கள் வரைக்கும் தங்கி டாக்குமெண்ட்ரி ஃபுல்லாக நாங்கள் எடுத்துகிட்டு வந்துட்டோம். வந்ததுக்கப்புறம் நாங்கள் அதையும் ஃபுல்லாக எபிசோடாக பப்ளிஷ் பண்ணிட்டோம். பட் அதுக்கப்புறம் தான் தெரிஞ்சுது, முருகனை பற்றி தெரிஞ்சிக்க வேண்டியது இன்னும் நிறைய இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ தான் உங்களோட பேசுகிற ஒரு வாய்ப்பு கிடச்சிது. நிறைய விஷயங்கள் சொன்னீங்க ஐயா முருகனை பற்றி. நம்ம சேனல் வியூவர்ஸ்க்காக முருகனோட பெருமைகளை ஒன்று அடுக்க முடியுமா? நான் முருக பக்தன் தான். திருவள்ளுவர் என்னுடைய எம்பளமாக இருந்தாலும் நான் முருக பக்தன்றதுனால தான் இப்போ நான் சமீபத்தில் என் பையனை வச்சு எடுத்த படம் இருக்கு இல்லையா, சரவண பைகை அப்படின்னு பேர் வச்சேன். ஏன்னா எனக்கு எதிர்பாராத விதமாக முருகனோட ஈடுபாடு அதிகமாகிடுச்சு ஒரு கட்டத்தில். சிறு வயசுலேயே எங்கள் ஊரில் முருகன் கோயிலுக்கெல்லாம் அழைச்சிட்டு போவாங்க. பழனிக்கு கூட்டு போய் தான் மொட்டைலாம் அடிப்பாங்க. நான் திருவண்ணாமலை சொந்த ஊர். அதனால் நான் முருகன்றது எங்கள் ஊர்லேயே முருகன் கோயிலெலாம் இருக்குது. இருந்தாலும் அது கடவுள் அப்படின்ற அளவில் தான் நான், பெரியவங்க சொல்கிறாங்க கடவுள் அப்படின்ற அளவில் இருந்தது. அதுக்கப்புறம் படித்து முடிச்சுட்டு சென்னைக்கு வந்துட்டேன். அப்புறம் வந்த பிறகு நான் சினிமாவுக்கு நான் பச்சை பாசில் எம்ஏ எல்லாம் படித்தேன். கவர்மெண்ட்டில் ஹெல்த் இன்ஸ்பெக்டராக பணியாற்றினேன். என்னுடைய 36 வயசில் திடீர்னு பாக்யராஜ் சார் மூலிமா எனக்கு சினிமாவில் வாய்ப்பு கிடைச்சிது. சினிமான்றது வெறும் சோஷியல் படம் மட்டும் இல்லை, குடும்ப படம் மட்டும் இல்லை, அரசியல், பொலிட்டிக்கல், அதை பர்டிகுலராக புராண படங்கள். அந்த காலத்தில் அதிகமாக புராண படம் தான் எடுத்துருக்குறாங்க. அப்போ புராண படத்தை தெரிஞ்சவங்க கதைவசனத்தில் தான் அப்போ ரொம்ப முக்கியத்துவம் கொடுப்பாங்களாம் ஒரு காலத்தில். அப்படிப்பட்டவங்களும் ஒரு 5-6 பேர் இருந்தாங்க. தரவாக இருப்பாங்க. புராண கதைகள்லாம் எடுத்து சார்னு விடுவாங்க. சின்ன வயசுலேயே நமக்கு இந்த படிக்கிற வேலையை கொடுப்பாங்க. சரி சொல்கிறாங்களேன்னு அப்படி படிப்பேன். இது மகாபாரத ராமாயணன்றது தெருக்கூத்து போடுவாங்க இல்லையா. ஆண்டுதோறும் பண்ணையாருங்க என்ன பண்ணுவாங்கன்னா 10 கிராமத்தை கூட்டி வச்சு தெருக்கூத்து போடுவாங்க. அப்போ பார்த்தது அப்படியே வாய் திறந்து அந்த தெருக்கூத்தில் ஆடுறது போகிறதெல்லாம் பிரமிப்பாக பார்த்தது வேறு வாழ்க்கை. பாக்யராஜ் சார்ட்ட வரும்போது கதையாக பார்க்குறோம், திரைக்கதையாக. தூயவன், பஞ்சு சார், அவங்கவுங்க பெரிய பெரிய ஆள், கலைஞானம் எல்லாரும் பார்க்கும்போது அப்புறம் தான் படங்களை போடுவாங்க. பழைய புராண படங்கள்லாம் போட்டு பார்ப்பாங்க. பார்த்து அதில் எப்படி சொல்லியிருக்குதுல்ல கேட்பாங்க. அப்புறம் நான் படம் பார்க்க ஆரம்பித்தேன். அப்புறம் நானே சினிமாக்குள்ளே வந்துட்டேன். சினிமாக்குள்ளே டைரக்டர் ஆகிட்டேன். டைரக்டர் ஆகி 2-3 படம் ஹிட் ஆகிடுச்சு. அப்புறம் உடனே ஹிட் ஆகிட்டாவே உங்களுக்கு என்ன பண்ணுவாங்க, பேட்டி எடுப்பாங்க, இல்லைனா ஏதோ ஒரு ஊருக்கு கடை திறக்கணுன்னுவாங்க இல்லையா, ஏதோ வீடு திறந்து வைக்கணுன்னுவாங்க. அது ஒரு விழாக்கெல்லாம் கூட்டு போவாங்க. அந்த அடிப்படையில் பழனியில் சுபம் ஹோட்டல் ஒன்று இருக்குது. பழனி முருகன் கோயிலுக்கு மேலே போகிறோம்ல, அந்த படிக்கட்டுக்கு எதிர்வே சுபம் ஹோட்டல்னு ஒரு பெரிய ஹோட்டல் இருக்குது. அப்போல்லாம் பழனியில் பெரிய ஹோட்டலே இருக்காது. அது மாதிரி இந்த ஒரு ஹோட்டலில் தான் பெரிய ஹோட்டலாக திறந்தாங்க. சுபம்னு பேர் அதுக்கு. அந்த படிக்கட்டு ஏறுறோம்ல, அங்கேயே இருக்காங்க. பார்த்தீங்கன்னா இந்த ஹோட்டலை திறந்து வைக்கிறதுக்காக என்னை கூப்பிட்றாங்க. என்னது, முருகர் கோயிலுக்கு முன்னாடி இருக்கிற அந்த சுபம் ஹோட்டல் பெரிய ஹோட்டல், ஒரு பார்த்தீங்கன்னா தெரியும் 4 அடுக்கு பெரிய ஹோட்டல். ஏன்னா நம்ம கூப்பிட்றாங்களேன்ட்டு நானும் போய் அதை துவக்கி வச்சேன். துவக்கி வச்ச பிறகு அங்கேயே ஒரு 2 நாள் இருந்துட்டு போகலாம் சார், நீங்கள் தான் டென்ஷனாக சினிமாவிலே இருக்கீங்க அப்படின்னு அங்கேயே இருந்தேன். அங்கே ரூம் போட்டு கொடுத்தாங்க. அங்கேயே சாப்பிட்டு டெய்லி காலையில் அங்கே இருக்கும்போது மேலே கோயிலுக்கு, பழனி கோயிலுக்கு போய் சாமி கும்பிட்டு அப்படியே வருவேன். வந்துட்டு சுற்றி இருக்கிற அந்த பகுதியெல்லாம் சுற்றி பார்ப்பேன். லொக்கேஷன் ரொம்ப நல்லா இருக்கு, நல்லா பசுமையாக இருக்கு அப்படின்னு பார்ப்பேன். அதில் கிராம சூழ்நிலையில் திரும்ப படம் எடுக்கணும்னு எனக்கு ஒரு எண்ணம். அப்படி பார்த்துக்கிட்டே இருக்கும்போது பார்த்தீங்கன்னு சொன்னால், அந்த ஊர் தண்ணி இருக்கு இல்லையா, சுத்தமாக இருக்கும். அது கொடைக்கானல்லேருந்து வர வாட்டர், ரொம்ப ஃபில்டர் வாட்டர் இப்போ குடிக்கிறோம்ல இங்கே, அதே மாதிரி சுத்தமாக இருந்தது. முன்னால் அங்கே இருக்கிற அந்த தண்ணி நல்லா இருக்குது, காற்று நல்லா இருக்குது. ஏன் அப்புறம் இங்கே உட்காந்து டிஸ்கஷன் பண்ணிடலாம், எது ஊரில் போய் ரூம் போட்டு லாட்ஜெலாம் பண்ணி எது காசை வேஸ்ட் பண்ணணும். பாம்குரோவில் போடுவாங்க, உட்லண்ட்ஸில் போடுவாங்க இல்லையா, ரொம்ப கொஞ்சம் காஸ்ட்லியாக இருந்தால் அங்கே போடுவாங்க, பெஷர்மன்கோ அந்த மாதிரி போடுவாங்க. ரூம்லேயே உட்காந்துட்டு அடைச்சிட்டு இருக்கிறதுக்கு அப்படி வாக்கிங் போய்கிட்டு கோயிலையும் உடம்புல ஃபுல்லாக சுற்றிக்கிட்டு அப்படி டிஸ்கஸ் பண்ணால் நல்லா இருக்குமேன்ட்டு உடனே ஒரு யோசனை பண்ணி, அப்போ தான் ஒரு படத்துக்கு டிஸ்கஷன் ஸ்டார்ட் பண்ண போகிறோம். அசிஸ்டண்ட்டுங்களாம் 4-5 பேர் இவங்களை வச்சுக்கிட்டு என்ன பண்ணிக்கிட்டேன், காலையில் ஏஞ்சி கோயில் பூரா ரவுண்ட் அடிக்கிறது, வந்துட்டு குளிச்சுட்டு டிஸ்கஷன் பண்ணும்போது சில டைமில் என்ன பண்ணுவோன்னா, அந்த இது இருக்குது இல்லையா, யானைப்படின்னு ஒன்று இருக்குது பழனியில். மக்கள் மேலே ஏறி போகிறதுக்கு ஒரு படி இருக்குது. அது வழக்கமாக எல்லாரும் இவங்க பக்தர்கள் ஏறி போகிற படி. அதாவது வண்டியில் அப்போ இல்லாத காலத்தில் யானை மேலே பொருட்கள் எடுத்துகிட்டு போய், யானை மேலே பொருட்கள் எடுத்துகிட்டு போனதுனால அதுக்கு யானை இந்த நாம் நடமாடுற படி ஹைட்டாக இருக்கும்.
அதில் அது யானை நடமாட முடியாது, அது ஸ்லிப்பாகிடும். அதுக்காக யானை படி ரொம்ப ஸ்டிப்பு, சின்ன சின்ன ஸ்டிப்பாக இருக்கும், அதுக்கு ஈஸியாக அது வச்சுருவோம். அது எதுக்கு பயன்படுத்துவாங்கன்னா பங்குனி உத்திரம், தைப்பூசம் போன்ற அந்த ஃபெஸ்டிவல் இருக்குல்ல, அதுக்கு மட்டும்தான் திறப்பாங்க. இந்த திங்ஸ்லாம் லோடு மேலே அடிச்சுட்டு அந்த யானை வந்துச்சுன்னா பூட்டிடுவாங்க. அது உடனே நான் என்ன சொன்னேன், இந்த யானை படியை திறந்து காட்டுங்களேன், நான் உள்ளே போகணுன்னு. இவர் தான் சித்தர் நம்மகிட்ட இருக்கார் இல்லையா, அவருக்கு தான் இன்ஃப்ளூயன்ஸ் அதிகம், எக்ஸிக்யூட்டிவ் ஆஃபீஸர் பார்த்து நான் திறந்துட்டு உள்ளே போனேன். உள்ளே போய் அந்த யானை படிக்கட்டில் போயிட்டா அந்த மலைக்கும் கீழைக்கும் இடையில் ஒரு சென்டராக ஒரு இடம் இருக்குது. அந்த இடத்துல உட்காந்துக்குவேன் நான். ஒரு மரம் இருக்குது நல்லா, அதில் உட்காந்துக்கிட்டு பார்த்தா என்ன கிடைக்கும்னா, அந்த கோயிலுக்கு வராங்கல்ல எல்லா ஊர்லேருந்தும், லெஃப்ட்டு ரைட்டு எதிர் எல்லா ஊர்லேருந்தும் அந்த ரோடு எல்லாம் எதிர்க்கு வந்து அப்படியே அந்த ஜனங்க. இப்போ இந்த பக்கத்துலேருந்து ஆயிரக்கணக்கான பேர் வந்து காவடி எடுத்துகிட்டு வருவாங்க, இந்த பக்கத்துலேருந்து வருவாங்க, அந்த பக்கத்துலேருந்து வருவாங்க. இப்போ எல்லா, அதாவது கர்நாடகா, கேரளா, தமிழ்நாடு எல்லா பகுதியிலேருந்து வந்து ஒன்றா சேர்ந்து அந்த மக்கள் போகிறாங்களே படிக்கட்டு, அந்த படிக்கட்டில் மேலே ஏறி போவாங்க. இந்த காட்சி பார்க்குறதுக்கு எனக்கு எப்படி இருந்ததுனாக்கா, நான் வந்து உங்களுக்கு தெரியும், நான் எம்ஏ படித்தேன், வரலாறு படித்தேன், எம்ஏ தமிழும் படிச்சிருக்கிறேன். நான் நிறைய கொஞ்சம் புத்தகம் படிப்பேன். எங்கள் வீட்லேயும் மேலே 50,000 புத்தகம் வச்சுருக்கேன், நான் லைப்ரரி வச்சுருக்கேன். அப்போ எனக்கு இந்த லாங் மார்ச்னு ஒன்று இருக்குது சைனாவில். லாங் மார்ச் பண்ணவங்களும் இந்த முருகர் பார்த்தா பண்ணியிருக்கிறாங்க. அதான் நான் இதுக்கு சொல்ல வந்தேன். நானுன்னா இது வந்து இந்த கோயிலுக்கு வரவங்களாம் இந்த காவடி எடுத்துகிட்டு வராங்களே, இந்த லாங் மார்ச்சில் கூட முதல்ல புறடும் போது 1000 பேர் புறப்பட்டாங்க. ஒவ்வொரு கிராமத்துலேயும் ஆளுங்க சேர்ந்து லட்சக்கணக்கான பேர் வந்துட்டாங்க லாஸ்ட்டில் போகும்போது. அப்படியே பெரிய புரட்சி ஆகி போகுது. இந்த லாங் மார்ச்ன்றது ஹிஸ்ட்ரியில் படித்தவங்களுக்கு தெரியும், பெரிய அது ஒரு ஃபேமஸ். அது அதே மாதிரி இந்த காவடியாக வராங்களே, இவங்களை பார்த்தோன்னே எனக்கு ரொம்ப ஷாக் ஆகிடுச்சு. எந்த ஊர்லேருந்து எத்தனை ஊர்லேருந்து வராங்கன்னு கேட்குறேன் நான், ஆளுங்களை வச்சுக்கிட்டு அவங்கள கேட்குறேன். சிலலாம் 600 கிலோமீட்ரு எங்கேருந்து வராங்க, காரைக்குடியிலேருந்து நடந்து வராங்க, கேரளா குக்கிராமத்துலேருந்து வராங்க, அங்கே வந்து இது என்ன சொல்கிறேன்னா கர்நாடகாவிலே ரொம்ப தூரத்துலேருந்துலாம் வராங்க, இப்போ கன்னியாகுமரி பக்கத்துலேருந்து வராங்க. எல்லாம் நடந்தான், எல்லாம் 500-700 கிலோமீட்ரு 500 கிலோமீட்ரு எல்லாம் வந்து காவடி எடுத்துக்கிட்டு அது சாப்பாடு சின்னதாக கட்டிக்கிட்டு தளர்ச்சி இல்லாமல் ஆடிக்கிட்டே வராங்க. தொய்வே இல்லை. 2 நாள் 3 நாள் பயணம், வழியில் ஆகி சாப்பிட்டு எங்கேயாவது அன்னதானம் போடுவாங்க. இன்னும் இந்த ரோடு பூரா அன்னதானம். இதுதான் இப்படி இருந்தால் லாங் மார்ச். இது வந்து முருகனுக்கு தான் வந்திருக்கிறாங்க லாங் மார்ச்ன்றது. இப்படி வந்து ஒரு கோஷம் வந்து நான் திருப்பதிக்கு போயிருக்கிறேன், அங்கேயே வந்து கொஞ்சம் கோஷம்லாம் போட்டுட்டு போவாங்க. ஆனால் சில கோயில், ஐயப்பன் கோயிலுக்கு போகிறேன்ல, அதில் கூட ஐயப்பான்ட்டு போவாங்க. ஐயப்பன் கோயிலே வந்து பழனி பார்த்து தான் உருவாச்சு. இப்போ தானே அது லேட்டஸ்ட் தானே. ஐயப்பன்றது ஒரு 50-70 வருஷத்துக்கு முன்னாடி தான் அந்த சாரியாக போகிறது. இது முத முருகனுக்கு ஒரு 3000 ஆண்டுகளுக்கு முன்னில் இருந்தே முருகனை பார்க்குறதுக்கு கூட்டமாக அந்த வர்றது. இதை பார்த்த உடனே எனக்கு என்ன தோணுதுன்னா, நான் வேறு சினிமா டைரக்டர், ரைட்ரு, கற்பனை எங்கெங்கேயோ போகுது. இது உள்ள எவ்வளோ ஒரு வரலாறு இருக்க, புரியுதா? ஏதோ ஒரு வைப்ரேஷன் இருக்குது. எதுக்கு? முருகர் வாழ்ந்த இடம், ரொம்ப நாள் தங்கியிருந்த இடம். இந்த இடத்த பார்க்குறதுக்கு அந்த காலத்துலேருந்தே வந்து போயிருக்கிறாங்க. இது எண்ணிக்கை கூடி இன்றைக்கி லட்சக்கணக்காக. அப்புறம் எனக்கே தெரியும், சவுத் இந்தியாவிலேயே மக்கள் தொகை அதிகமாக வந்து பக்தர்கள் வந்துட்டு போகிற இடம் வந்து இதுதான். எது? திருப்பதி, பழனி 2 இடம். இதுதான் வந்து மக்கள் பக்தர்கள் அதிகமாக வந்துட்டு கூட்டப்படும். 2வது தமிழ்நாட்டினுடைய ஒண்டியல் வசூல் நம்பர் 1 வந்து பழனி தான். அப்போ அவ்வளோ பக்தர்கள் வராங்கன்னா, அப்போ முருகனுக்கு ஒரு வைப்ரேஷன் இருக்குது, இங்கே வாழ்ந்திருக்கார். இந்த வைப்ரேஷன்றது எப்படின்னு சொன்னாக்கா, எங்கே ஒரிஜினலாக அந்த சம்மந்தப்பட்ட முருகன் வாழ்ந்தாரோ அங்கே வைப்ரேஷன் வரும். மீதெல்லாம் வந்து என்னென்னா ஏதோ அவங்க புதுசாக இடம் வாங்கி கட்டுற கோயில்கள், அது வேறு. அதாவது நம்ம அந்த முருகனே வாழ்ந்த இடத்துக்கும் முருகனுடைய நினைவாக கட்டப்படுற நினைவாலயத்துக்கு வித்தியாசம் இருக்குது. அப்போ இது முருகனுடைய வைப்ரேஷன் நிறைய இருக்கிறதுனால இந்த கோயிலுக்கு ஒரு வரலாறு இருக்குதுன்னு சொல்லிட்டு நான் என்ன பண்ணேன், இந்த சாட்டர்டே சண்டே லீவ் விட்ருவேன். மீதி நல்லா கதை டிஸ்கஷன் அசிஸ்டண்ட்லாம் அனுப்பிச்சி விட்ருவேன். நான் நேராக அங்கே புலிப்பாணி சித்தர்னு ஒருத்தருக்கார், அவர்கிட்ட வந்து உட்காந்துக்கிட்டு அந்த முருகனை பற்றிய நூல்கள்லாம் கதையெல்லாம் கேட்பேன். அவர் நிறைய சொல்லுவேன். அப்புறம் அவர் சொன்னார், நீங்கள் எப்படி சார் முருகன்? இல்லை சார், நாங்கள் குடும்ப ரீதியாக முருக பக்தர் சார், அதனால் எனக்கு சினிமா முருகர் மேலே பற்று வந்திருக்கிறேன், ஏதோ எனக்கு இருப்புன்னு. அவர் சொன்னார், நாங்கள் புலிப்பாணி இருக்கா இல்லையா மேலே பழனிக்கு வந்து முருகனுக்கு இது வச்சா இல்லையா, செலவு வச்சா இல்லையா போகர், அந்த போகருடைய அசிஸ்டன்ட் தான் புலிப்பாணின்றவர். அப்போ அந்த போகரும் புலிப்பாணியும் சேர்ந்து தான் வந்து முருகனுக்கே வந்து மிகப்பெரிய செலவு வச்சுருக்கிறாங்க.
அதுக்கப்புறம் தான் நாங்கள் என்ன பண்ணிட்டோம், அந்த ஃபேமிலி தான் நாங்கள், யார் புலிப்பாணி வம்சாவழி நாங்கள், எங்களுக்கு இங்கே தான் வந்து எங்களுக்கு இது கொடுத்துருக்காங்க, இடம்லாம் கொடுத்துருக்காங்க, அந்த ஆசிரமம் தான் நாங்கள் இருக்கிறோங்க அப்படின்னாரு. என்னடா ஆச்சரியமாக போச்சு. நாம் டிஸ்கஷன் வந்திருக்கிறோம், இது யார், முருகனுடைய காலத்தில் வாழ்ந்தவர் தான் புலிப்பாணியும் போகணும். முருகன் காலத்தில் 18 சித்தர்கள் இருந்தாங்க, அகத்தியர் தான் தலைவர். அந்த 18 சித்தர்கள் கூட இருந்தாங்க. அந்த 18 சித்தர்களும் அகத்தியரும் இந்த மூலிகை பற்றி ஆராய்ச்சி பண்ணவோ, இது பற்றி மருந்துகளை கண்டுபிடிக்கவோ உதவி செய்தவர் தான் முருகன். அவரும் அவர் காலத்தில் வாழ்ந்தவர். அப்போது அப்படிப்பட்ட அந்த பாரம்பரியத்தை சேர்ந்த சித்தரே நம்மக்கிட்ட வந்திருக்கிறாரு, அவர் கூட இருக்கிறாருன்னு அவரை வச்சுக்கிட்டு இதெல்லாம். அதுக்கப்புறம் அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, ஒரு குறிப்பிட்ட நாள் வந்து முருகனுக்கு ஒரு விழா எடுப்பார். மலையை சுற்றி பெரிய பெரிய வாத்தியங்கள்லாம் இருக்கும், வித்தியாசமான வாத்தியங்கள்லாம் இருக்கும், வில்லம்புலாம் வச்சு எடுத்துகிட்டு வருவாங்க. ஆமாம் ஆமாம். அந்த ஆதி துவைக்க வைக்க என்னை கூப்பிட்டார். நானே துவைக்க வச்சேன். ஏன்னா நான் தொடர்ந்து ஆண்டுதோறும் போகிறாங்க. ஒவ்வொரு படத்துக்கும் 1 மாதம் எங்கே இருப்பேன், பயணி இருப்பேன். அப்போ 18 வருஷம் நான் அங்கே இருந்திருக்கிறேன். அப்போ முருகர் அவ்வளோ நாள் அங்கே இருந்தாரா இல்லை வேறு இடம் ஷிஃப்ட் ஆகிட்டாரான்னு தெரியாது. நான் 18 வருஷம் அதே கோயில் இருந்த உடனே முருகரை பற்றி ஆராய்ச்சியெல்லாம் நிறைய பண்ண ஆரம்பிச்சேன். எனக்கு டைம் கிடைக்குது, வாரத்தில் 2 நாள் ஒதுக்கிறேன்ல. அப்போ அதுக்கு பக்கத்தில் இருக்கிற எல்லா கோயிலுக்கும் போக ஆரம்பித்தேன். இங்கேருந்து திருப்பரங்குன்றத்தில் போய் சும்மா அங்கே உட்கார்ந்து ஒரு நாள் ஃபுல்லாக, ஏன்னா அந்த சாட்டர்டே சண்டே சும்மா இருக்க மாட்டேன். அங்கே வந்து ஐவர் மலைன்னு ஒன்று இருக்குது, ஒரு அற்புதமான, அங்கே வந்து பஞ்சபாண்டவர்கள் முருகனை வணங்கின இடம். அது பழனியிலேருந்து 5 கிலோமீட்டர் 6 கிலோமீட்டர் பக்கத்தில். அதை போய் ஆராய்ச்சி பண்ணுவேன். இப்படி பக்கத்தில் இருக்கிற, அப்புறம் அந்த சென்னிமலையை சுற்றி இருக்கிற மலைகள்லாம் நிறைய இருக்குது. இதெல்லாம் ஒவ்வொரு மலைக்கும் அப்போ கேப்பில் போயிட்டு அங்கே இருக்கிற தல புராணங்கள்லாம் அதெல்லாம் வாங்கிட்டு வந்து இவர்கிட்ட டிஸ்கஸ் பண்ணுவேன். இப்படி பண்ணி என்ன ஆகி போச்சுன்னா, முருகர் வரலாறை நாம் ஆராய்ச்சி பண்ணணுன்ற ஒரு எண்ணம் என் மனசுக்குள்ளே வந்துருச்சு. நான் எழுத்தாளர் இல்லையா, முருகர் ஏன் ஆராய்ச்சி பண்ணக்கூடாது? முருகர் வந்து எனக்கு ஒரு கொஸ்டின் என்ன வந்ததுன்னா, முருகர் கடவுளா, தெய்வமா, மனுஷனா?